அரசு அங்கீகாரம் பெற்ற ஸ்ரீனிவாசா சிட் ஃபண்ட் பிரைவேட் லிமிடெட் எங்களிடம் 1 லட்சம் ரூபாய் முதல் 1 கோடி ரூபாய் வரை சீட்டு உள்ளது. இடம் தருமபுரி, கோவை, சென்னை. பத்திரிகையாளர் திரு ஜுபேர் இணைந்திருக்கிறார். திரு ஜுபேர், அமமுக இப்போது என்டிஏ கூட்டணிக்குள்ள வந்திருக்கிறது, உங்களுடைய பார்வை? இல்ல, இது உடைந்து போன கண்ணாடியை ஒட்ட வைக்க பாஜக முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. அந்த உடைந்து போன கண்ணாடியில் எப்படி பார்த்தாலும் முகம் போடலாம் தான் இருக்கும். இன்னைக்கு அமமுக போன மாதத்தில் உள்ள நிலைப்பாடும் இன்னைக்கு உள்ள நிலைப்பாடுக்கும் முன்னான மாற்றம் எதுவும் அழுத்தமா இல்ல வாக்குறுதியா அப்படிங்கிறது தெரியல. ஒருவேளை இவருக்கு ஏதேனும் அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கா, இல்லாட்டி வாக்குறுதி கொடுக்கப்பட்டு அழைத்து வரப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிறது தெரியல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதிமுக நிர்வாகிகள் யாருமே இன்னைக்கு அவருடைய அந்த கூட்டணி சம்பந்தமான பேச்சுவார்த்தை இல்ல. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்டிஏக்கு தலைமை அதிமுக தான். ஆனா பாஜக தான் எல்லாவற்றையும் முடிவு செய்கிறது அப்படின்னு பாக்குறோம். இன்னைக்கு பியூஷ் கோயலை சந்தித்து தன்னுடைய நிலைப்பாட்டை சொல்லியிருக்கிற நேரத்துல கூட அதிமுக நிர்வாகிகள் யாரும் இல்ல. டிடிவி தினகரன் கூட திரும்ப திரும்ப அம்மாவினுடைய ஆட்சி தான் சொல்றாரு. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக்க மாட்டேன் அப்படிங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தல. அப்ப வாக்குகள் செதறிவிடக் கூடாது, என்டிஏக்குள்ள வேறு கட்சியில் வர முடியல, இருக்கிற கட்சியில் கொண்டு வரக்கூடிய பிரச்சனையை சரி செய்வோம் அப்படின்னு ஒரு முயற்சி, ஒட்ட வைக்கக்கூடிய ஒரு முயற்சியை தான் இப்ப எடுத்திருக்கிறாங்க. இந்த எந்த அளவுக்கு ஜெல்லாகி இங்க வந்து டிராவல் பண்ண போறாங்கிறது தெரியல. கிட்டத்தட்ட இவருக்கு அமமுகவுக்கு ஒரு 10-12 சீட் கொடுத்தாலும் கூட மிச்சம் உள்ள மேஜரா நிற்கக்கூடியது அதிமுக நிர்வாகிகள் தான் நிற்பாங்க, அதிமுக வேட்பாளர் தான் நிற்பாங்க. அப்படி அவர்களுக்கெல்லாம் டிடிவி தினகரன் எப்படி ஒத்துழைப்பு கொடுப்பாரு, அவர்களை எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்குவதற்கு எப்படி பிரச்சாரம் செய்ய போறார் அப்படிங்கிறதெல்லாம் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. இந்த அமமுக என்கிற ஒரு கட்சி ஆரம்பிக்கப்பட்டதே அதிமுகவை எடப்பாடி பழனிசாமியின் கையில் இருந்து மீட்டெடுக்க வேண்டும்ங்கிறதா அந்த கட்சியினுடைய கொள்கை நோக்கமே. மற்றபடி இந்த கட்சிக்கும் வேற எதுக்கும் எந்த விதமான திட்டமும் நோக்கமும் கிடையாது. அப்ப கட்சி ஆரம்பித்ததுக்குள்ளான நோக்கத்தை இன்னைக்கு டிடிவி தினகரன் இழந்திருக்கிறாருங்கிறதா பார்க்கப்படுது. இன்னொரு பக்கம் அன்புமணி ராமதாஸை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி அந்த கூட்டணிக்குள்ள வந்துட்டாரு. இப்ப அது அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அவர் எத்தனை சீட் அப்படிங்கறதுதான் இப்போதைக்கு அவருக்குள்ளான விஷயமாக டிஸ்கஸ் பண்ணப்படுறது. இதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமியும் ஆலோசனை செய்துட்டு இருக்கிறதாக ஒரு தகவல் வருது. இது எல்லாம் பார்க்கிற பொழுது ஒவ்வொரும் ஒரு டைரக்ஷன்ல இருக்கிறாங்க. இணைந்து எப்படி பயணப்பட போறாங்க? பிரதமர் வருகிற பொழுது இவர்கள் எல்லாம் மேடையில் ஒரே நிக்க வைக்க வேண்டும், என்டிஏ பலமாக இருக்கிறது, இத்தனை கட்சி இருக்கிறதுங்கிறது காட்டுறதுக்கு வேக வேகமாக இந்த முயற்சிகளை எடுத்துக்கிட்டு இருக்காங்க பார்க்க வேண்டியது. இப்போ ஓபிஎஸ் வந்து திமுகவுக்கு வருவாரு, திமுகவிலே சேர்ந்துருவாரு அப்படின்ற விஷயங்களும் சொல்றாங்களே, அது எப்படி பாக்குறீங்க? இல்ல, ஓபிஎஸ் இந்த கூட்டணிக்குள் வருவதற்கு எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய ஒரு தடையா இருக்கிறார். ஏன்னா அதை எதிர்த்து வழக்கு போட்டிருக்கிறாரு, வழக்கு பெண்டிங்ல இருக்கு. அமமுக வேறொரு கட்சியா இருக்கு, அதனால அவர் அதை வந்து ஏத்துக்கிட்டாரு. ஓபிஎஸ் ஏத்துக்கிறதுக்கு அவருக்கு மனம் இல்லை. ஆனா ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. இப்ப அவருடைய ஆதரவாளர்கள் ஒவ்வொருத்தரா உள்ள வர்றப்ப அவர் அரசியல் செய்து ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாரு. விஜய் நோக்கி போவார்னு எல்லாம் நினைச்சோம். பட் விஜயினுடைய நிலைப்பாடு அவருக்கே தெரியாத நிலைமை தான் நீக்கி இருக்கு. அப்படிங்கும் போது ஒரு ஓபிஎஸ் திமுக நிலைப்பாட்டை எடுப்பதற்கு தான் வாய்ப்புகள் இருக்கு. அது காலம் தான் முடிவு செய்யும். ஓபிஎஸ் திமுக வந்தா எப்படி ஏத்துக்குவாங்க? ஒரு அதிமுகவுடைய முகமாக இருந்தவர் திமுகவுக்கு வந்தார் அப்படின்னா அவரோடு இருக்கக்கூடியவங்களே அதை ஏத்துக்குவாங்களா? ஏன் முத்துசாமி இருக்கிறாரு, செங்கோட்டையன் இருக்கிறாரு, சேகர்பாபு இருக்கிறாரு, கே.கே.எஸ். ராமச்சந்திரன் இருக்கிறாரு, எத்தனையோ அதிமுகவின் முகமாக இருந்தவர்கள் வந்திருக்காங்களே. அப்ப அது அவர்களுக்கு ஒரு பெரிய இடைஞ்சலா இருக்காது. ஏற்கனவே அங்க போனவர்கள் இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல கண்ணியமா இருக்கிறாங்க, பதவிகள்ல இருக்கிறாங்க. அப்படிங்கும் போது அவருக்கு ஒரு பெரிய இடைஞ்சலா இருக்காது. அது வந்து அவரு அதை ஏத்துக்கிட்டு தான் போவாரு. கட்சியில் இணைகிறாரா இல்ல ஒரு இயக்கமாக இருந்து ஆதரவு நிலைப்பாட்டில் எடுத்து அதுக்கு ஏதாவது சீட் வாங்கி தேர்தலை சந்திக்க போறாரா அப்படிங்கிறது தெரியல. அரசு அங்கீகாரம் பெற்ற ஸ்ரீனிவாசா சிட் ஃபண்ட் பிரைவேட் லிமிடெட் எங்களிடம் 1 லட்சம் ரூபாய் முதல் 1 கோடி ரூபாய் வரை சீட்டு உள்ளது. இடம் தருமபுரி, கோவை, சென்னை.